கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். ஆர்சிபி அணியினுடைய 18 ஆண்டுகால வரலாற்றிலே முதல் முறை வெற்றியை தொடர்ந்து பல்வேறு ரசிகர்கள் கூடினதுல பல ரசிகர்கள் இறந்துருக்காங்க. இதனை ஒட்டி பேசின அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இதே மாதிரி தான் பல்வேறு கோயில் குலக்கத்துக்கு போயிட்டு இறக்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும், பகுத்தறிவோடு சிந்திங்கன்னு சொன்ன கருத்தை பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல பெங்களூரில் இந்த துயர சம்பவம் நடந்ததற்காக வருத்தப்படுகிறேன். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் விரைவாக குணம் பெற்று அவர்கள் மீண்டும் உடல் நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று விளைகின்றேன். நீங்கள் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலைக்கு இப்போ எப்படின்னு கேட்டால் நயனா நயந்தன்னு ஓய்க்க வேணும். நயனா நயந்தன்னு ஓய்க்கணும்டா நயனானந்தன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவர் வேறு மாதிரி அரசியல் பண்ணார், நான் தென்றலாகத்தான் இருப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. இவர் அரசியல் செஞ்சாங்கன்னு இப்போ எங்கே அண்ணாமலைன்ற ஆளை காணாமேன்னு எல்லாம் தேடுறாங்களா? அதுக்காக தினசரி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு பித்தலாட்டத்தை பேசிக்கிட்டு வர்றாரு. மனோ தங்கராஜ் என்ன தவறாக பேசிட்டாரு? பத்திரிகையாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ்கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, இது மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கோயில் நிகழ்ச்சிகளில் இந்த நாகரிக சமூகம் அளவுக்கு அதிகமாக கூடுனால கூட்ட நெரிசலில் இறக்குறாங்க. இந்த துயர சம்பவங்களை பகுத்தறிவோடு சிந்தித்து நாம் இதிலிருந்து இந்த உயிர் பலியாவதை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவதில் என்னடா தப்பு இருக்கு? ஆட்டு முழுக்க இந்த கருத்துல என்ன தவறு இருக்கு? இந்த கருத்துல எந்த மதத்தை சொன்னாரு? கோயில்ன்றது சர்ச்சும் இருக்கு, மசூதி இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி வெற்றி விழா. இந்த வெற்றி விழாவில் சேர்ந்த அத்தனை பேருமே படித்தவர்கள் தான் பெரும்பாலும் சேர்ந்துருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உடனே அரசாங்கத்தை குறை சொல்றது. ஒரு குறிப்பிட்ட அளவு. நீங்கள் இவ்வளவு யோக்கியமாக பேசி உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ நடத்தினாங்களே இப்போ கோலை பாபா கும்பமேளா கும்பமேளாவில் எத்தனை பேர் இறந்தா? மானங்கட்ட பேல அறிவு கடை பகுத்தறிவோடு இருக்கிறவன் கும்பமேளால இவ்வளவு பேர் குளிக்கிறோமே, இதெல்லாம் எல்லா பேரும் கழிவு பண்ணுறான். அவனுடைய மனித கழிவுகள் இருக்கு, அவனுடைய சிறுநீர் உபாதைகள் இருக்கிறவ அங்கே தான் கழிக்கிறான். அவனுக்கு பூரா எங்கடா பாத்ரூம் இருந்துச்சு? குளியலறை குளிக்கிறான், அதிலே வைங்க. கழிவறை எங்க கழிப்பறை கட்டியிருந்தீங்க நீங்கள்? இவ்வளோ பேருக்கும் கொரோனா பேர் சொல்கிற பெருமை அடிச்சுக்கிறார். இப்போ மீண்டும் கொரோனா வந்தது காரணம் என்னன்றீங்க? இந்த இதில் போய் குளிச்சவனுக்கு பூரா வந்திருக்கு. நான் உண்மையை சொல்கிறேன், குளித்தவனுக்கு அதிலே சென்னையில் தாம்பரத்தில் அந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. காரணம் அவங்க உடம்புல மனித அந்த கழிவு அவங்க குடலில் போய் அலர்ஜி ஏற்பட்டு இறந்துருக்காங்க. இது ஆதாரப்பூர்வமாக நான் மருத்துவ ரீதியாக சான்றதோடு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சுகாதாரற்ற நிலைமையில போகும்போது பகுத்தறிவா சிந்திக்கிறார். கோயிலுக்கு நாங்கள் கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடிகளின் கூடாரமாகிவிடக் கூடாது. பக்தி வேணான்னு சொல்லல, பக்தி பகல் வேஷம் ஆடி காம களியாட்டம் ஆடக்கூடாது. பக்தியின் பேரால் மதுரையில் கலவரம் பண்ண வர்றப்பாரு அமித்ஷா, அது இருக்கக்கூடாது. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். கோயிலுக்கு கொஞ்சம் போகணும்னு சொல்ல அளவை பார்த்து போ. அங்கே நிகழ்ச்சி நடந்திருக்கு, வெற்றி விழா நிகழ்ச்சி. அவங்க இவ்வளோ பேர் தான் சேருவாங்கன்னு உளவுத்துறை ஒரு கணக்கு போடுது. அவன் இந்த எல்லாத்துலேயுமே பேரிகேடு வச்சு தடுப்பு வச்சு இவ்வளோதான் உள்ளே அனுப்புகிறான். ஒரு படித்த நாகரிக சமூகம்னு சொல்கிறான். இவ்வளோ பேருக்கு மேலே இந்த இடத்துக்குள்ளே போனால் 18,000 பேர் 20,000 பேர் தான் இருக்கிற இடத்துக்குள்ள 3 லட்சம் பேர் போனால் என்ன ஆகும்னு சிந்திக்க வேணாமா? பேரிகேட்டை உடைச்சி போறேன்னு சிந்திக்க வேணாமா? தடுப்பை உடைச்சி போறேன்னு சிந்திக்க வேணாமா? சிந்திச்சாதானே பகுத்தறிவு. உடனே மாதிரி மேலே இருக்கிறத பார்த்துக்கிறோன்னா மேலே போய் சேரு. இதைத்தான் சொன்ன தப்பு இருக்கு. மானங்கட்ட பேல மனோ தங்கராஜ் எது பேசினாலும் அவரை குறை சொல்லணும், அமைச்சர்களை மிரட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசின கருத்தை நாகரிக சமூகம் பகுத்துள்ள சமூகம் 6 அறிவு படித்த மனிதன் ஏற்றுக்குருவான். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை மாதிரி 5 அறிவு 4 அறிவு படிச்சுன்னா ஏற்றுக்கிற மாட்டான். அவர் சொன்னது என்ன தப்பு? இப்போ சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாக மெரினா கடற்கரையில் கூட்டம் சேர்ந்து இறந்து போனாங்க. இறக்கலையா? அதிக வெப்பம் வேற, அதிக வெப்பம். அப்போ அதிக வெப்பமாக இருக்கும்போது வயதானவங்க என்ன நினைக்கணும்?
குழந்தை வச்சிருக்க என்ன நினைக்கணும், கர்ப்பிணியா இருக்கிறவங்க என்ன நினைக்கணும். இன்னைக்கு தொலைக்காட்சி உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை ஒரு நொடி பொழுதுக்குள் கொண்டு வருகிறது. கையில் எல்லா ஒரு கையில் இன்னைக்கு நிருபரே தேவையில்லை, எல்லா பேர் கையிலுமே கைபேசியிலே அனைத்தும் இருக்கு. லண்டன்ல என்ன நடக்குது, சுனாமி எப்படி வந்துச்சு, ஒரு நொடியில எல்லாத்தையும் பார்த்துடுறோம். அப்படின்னும் போது நம்முடைய உடல்நிலை, நம்முடைய சூழ்நிலை கருதி பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்று சொல்ற கருத்து என்ன தவறான கருத்து. ஏன் மோடி மட்டும் கொரோனா நேரத்தில் கையை தட்டுங்க, விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னாரு, பகுத்தறிவா? கை தட்டினா உனக்கு வந்து கையை கொடுக்க கூடாது. கொரோனா நேரத்தில் உலக மருத்துவர்கள் பூரா இவன் கையை தட்டுங்கன்றான். வீட்டில் விளக்கு ஏத்துங்க போயிருமா? பகுத்தறிவோட சிந்திக்க விடாமா? அப்புறம் எதுக்கு கொரோனா ஊசி தயார் பண்ண? நான் என்ன சொன்னேன், விளக்கேத்தோடு நிக்க சொல்லலாம்ல மோடி, கையை தட்டுங்கன்னு நிக்க சொல்லலாம்ல. உங்களுக்கு எல்லாம் வந்து இறைவன் உங்களை பார்த்துக் கொள்வான் என்று சொன்னால், மேல இருக்கிறவங்க பார்த்துக்குருவான்னு சொன்னா, சங்கராச்சாரியார் ஆசி வருவான்னு சொன்னா, எதுக்கு சங்கராச்சாரியார் வந்து மருத்துவமனை கட்டிருக்காரு? நான் கேட்கிறேன். நான் கிறிஸ்துவர்களையும் கேட்பேன், எப்ப உங்களுக்கு இயேசு நடக்க முடியாதவர்களை நடக்க வைப்பார், பேச முடியாதவர்களை பேச வைப்பார் அப்படின்றீங்களே, கண்ணு தெரியாதவரே கண்ணு தெரிய, அப்புறம் எதுக்குப்பா அரவிந்த் கண் மருத்துவமனை, அப்புறம் எதுக்கு கிறிஸ்துவ மிஷின் ஆஸ்பத்திரி? ஏசுனாரு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போயிடலாம்ல. நாங்கள் கேட்கறது அதை தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை இருப்போம், பகுத்தறிவு ஏற்றுக்கிறோம். இஸ்லாம் இருக்குன்னா இஸ்லாமில் வந்து மூட நம்பிக்கை குறைவு. 786 அல்லாவுக்கு ஃபோன் நம்பரான்னு கேட்போம், கேட்டிருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற மதங்களே இஸ்லாமிய மதத்தில் வந்து மூட நம்பிக்கை குறைவு. அதனால கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் மக்கள் பலியாகக்கூடாது. நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களே கும்பகோணத்தில் வந்து மகாமண்ணு குளிக்க போய் எத்தனை பேர் இருந்தாங்க? இது சொல்றது என்ன தப்பு இருக்கு அண்ணாமலை? நான் உனக்கு வரிசையா பட்டியல் சொல்றேன், நீ எதுவுமே தரவு இருக்கா? நான் தரவோட பேசுவேன், நான் தரவோட சொல்றேன். நான் புள்ளி வரும், நீ புள்ளி வர புலி, நாங்க புள்ளி வர சிங்கம். நாங்க வந்து உனக்கு தரவோட சொல்றேன் கேளு. மனோஜ் தங்கராஜ் அமைச்சர் பேசுனதுல என்ன தப்பு? இப்ப பாருங்க, மத விழாக்கள்ல கலந்துக்கிட்டு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டா அதனுடைய பேரழிவுகளை நான் கொஞ்சம் பட்டியலிட்டு சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. கேதார்நாத் கோயில் உத்தரகாண்ட் ஜூன் 14, 2013 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் சுமார் 6000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மானங்கட்ட அண்ணாமலை பதில் சொல்லு. மனோஜ் தங்கராஜ் எழுத்து பேசுற சங்கி கூட்டமே பதில் சொல். மாந்தர் தேவி கோயில் சாதாரா மகாராஷ்டிரா ஜனவரி 25, 2005 திருவிழாவின் போது நெரிசலில் 340க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். சமுண்டா தேவி கோயில், நான் எதுவும் ஆதாரபூர்வமாக பேசுறேன், ரெக்கார்டு இருக்கு, இல்லாட்டி வழக்கு போடு, வழக்கை சந்திக்க தயார். இதுதான் நம்முடைய அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் பேசினது. சமுண்டா தேவி கோயில் ஜோத்பூர் ராஜஸ்தான் செப்டம்பர் 30, 2008 கூட்ட நெரிசலில் சுமார் 224, 250 பேர் உயிரிழந்தனர், 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நைனாதேவி கோயில் இமாச்சல பிரதேசம் ஆகஸ்ட் 3, 2008 கூட்ட நெரிசலில் சுமார் 146 162 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ஹத்ராஸ் சத்சங் உத்தரப்பிரதேசம், எல்லாம் தமிழ்நாட்டில் குறைவுதான். தமிழ்நாட்டு மக்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான், ஆனால் வடக்கு இருக்கிற மாதிரி காட்டு முராண்டில் அல்ல. ஹத்ராஸ் சங் உத்தரப்பிரதேசம் ஜூலை 2, 2024 மத கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 120க்கும் மேற்பட்டோர் பலி. ரதன்கர் மாதா கோயில் ததியா மத்திய பிரதேசம் அக்டோபர் 13, 2013 நவராத்திரி கொண்டாட்டங்களின் போது கூட்ட நெரிசலில் 115 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சபரிமலை ஐயப்பா கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை குத்துங்கடா, கல்ல முள்ள காலில். அங்கே கேரளா ஜனவரி 15, 2015 ஜீப் விபத்தால் ஏற்பட்ட நெருக்கடியில் ஐயோ அப்பான்னு கத்தி 102 பேர் 104 பேர் ஐயோ அப்பான்னு ஐயப்பான்னு போயிட்டாங்க. பாவம், இதுக்கு என்ன ஐயப்பன் வந்து ஏன் காப்பாத்தல? புட்டிங்கல் தேவி கோயில் கொல்லம் கேரளா ஏப்ரல் 10, 2016 பட்டாசு வெடித்ததில் சாமி பூரால பட்டாசு 1000 வாலா போடுறா, 10,000 வாலா போடுறா, வாலா மேலே போயிட்டேன். போட்டவன் பூரா வெடித்தில் ஏற்பட்ட விபத்து நெருக்கடியில் 106 பேர் உயிரிழந்தனர். மானங்கட்ட அண்ணாமலை பதில் சொல்லு. கிருபாலு
மகாராஜ் ஆசிரமம் குண்டா உத்தரப்பிரதேசம் மார்ச் 4, 2010 இலவச உணவு மற்றும் உடைகளுக்காக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 63 பேர் பல குழந்தைகள் உட்பட. ரதன்கர் மாதா கோயில் ததியா மத்திய பிரதேசம் அக்டோபர் 1, 2006 56 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கும்பமேளா நாசிக் RSS உடைய தலைமையிடம் மகாராஷ்டிரா ஆகஸ்ட் 27, 2003 புனித நீராடலின் போது 33 பேர் உயிரிழந்தனர் மற்றும் சுமார் 140 பேர் காயமடைந்தனர். அலகாபாத் கும்பமேளா ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசம் பிப்ரவரி 10, 2013 மகா கும்பமேளாவுக்கு பிறகு ரயில் பிடிக்க முயன்ற பெரும் கூட்டத்தால் 36 பேர் உயிரிழந்தனர். மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசம் ஜனவரி 29, 2025 இந்த ஆண்டு மௌனி அமாவாசை என்று அமாவாசை அன்னைக்கு குளிச்சா சொர்க்கத்துக்கு போவானா போயிட்டா. மௌனி அமாவாசை என்று சங்கமத்தில் புனித நீராடலின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தபட்சம் 30 பேர் உயிரிழந்தனர், 60 பேர் காயமடைந்தனர். கோதாவரி புஷ்கரம் திருவிழா ராஜமுந்திரி ஆந்திர பிரதேசம் ஜூலை 14, 2015 நெரிசலில் 27 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். ஹர்கி பௌரி காட் ஹரித்வார் உத்தரகாண்ட் நவம்பர் 8, 2011 கங்கா நதிக்கரையில் குறைந்தபட்சம் 20 பேர் உயிரிழந்தனர். புதுடில்லி ரயில் நிலையம் பிப்ரவரி 16, 2025 கும்பமேளாவுக்கு ரயில் பிடிக்க முயன்றபோது குறைந்தபட்சம் 18 பேர் உயிரிழந்தனர். வைஷ்ணவா தேவி கோயில் ஜம்மு காஷ்மீர் ஜனவரி 1, 2022 பக்தர்கள் அதிக அளவில் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தபட்சம் 12 பேர் உயிரிழந்தனர். ஹசைன் டகரி ரத்லாம் மத்திய பிரதேசம் ஜனவரி 14, 12 பேர். சத்சிங் யோகா ஜார்க்கண்ட் செப்டம்பர் 24, 2012 12 பேர். சித்ரகூடம் சத்னா மத்திய பிரதேசம் 60 பேர். கரிகலாதேவி கோயில் அசோக் 9 பேர். கருப்பசாமி கோயில் முத்தையம்பாளையம் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு ஏப்ரல் 21, 2019 பிடிக்காசு நாணய விநியோகம் ஏற்பட்ட விழாவின் போது 7 பேர் காலி. மகர சங்கராந்தி கங்காசன் மேலா மேற்கு வங்காளம் 7 பேர். கும்பமேளா ஹரித்வார் 17 பேர். ஜெகநாத்புரி ஒடிசா 15 பேர். லாவேட் வெங்கடேஸ்வரா மொத்தம் 6 பேர். சதாதேவி மைசூர் மத்திய பிரதேசம் 22 பேர். அத்திவரதர் வந்த அத்திவரதர் உனாயம் வருங்க அத்திவரதர் திருவிழா காஞ்சிபுரம் 2019 4 பேர். வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் இலவச வேட்டி செலுத்துறான்னு சொல்லி எத்தனை பேர்? 4 பேர். பிஜான் தேவி சல்கன்பூர் மத்திய பிரதேசம் 3 பேர். இந்துத்தூர் மத்திய பிரதேசம் கூட்ட நெரிசல் 36 பேர். இன்னும் இருக்கு பட்டியல். மதுரை சித்திர திருவிழா கூட 2 பேர் மூச்சு தண்ணி செத்து போயிட்டாங்க. சரியா? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இதை பாப்பா மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் பகுத்தறிவோட இந்த கூட்டமா இருக்கே போகலாமா? கடவுள் காப்பாற்றுவோன்னு நினைச்சு போற என்ன ஆகுது? அமாவாசை அன்னைக்கு புனித நீராடினா நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு போய் ஒரே இடத்துல 1 லட்சம் பேர் குளிச்சாக்க என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சு தான் நீ போய் குளிக்கிற. அப்பயே சொர்க்கத்துக்கு போயிட்டிய. என்ன செய்ய சொல்ற? இதை பேசுனா இதை நாங்க பேசுவோம். வாய்க்கெல்லாம் நாங்க பயப்படாதா? தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மாநிலம் தமிழ்நாடு, பெரியார் மண். நாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லல, கோயில் கூடாது என்பதல்ல. கூட்ட நெரிசலை தவிருங்கள், உயிரை பாதுகாருங்கள். நீங்கள் உயிரோடு இருந்தாதான் உங்க குடும்பம் பிள்ளை குட்டிக்கு நாட்டுக்கு நல்லது, தடகாத்திரமா இருக்கணும். அதுக்காக சொல்றேன். இதை சொன்னா நாகரிக சமூகம் தானே சிந்திக்கணும். மானங்கட்ட பேலே ஒன்னே மாதிரி காவி துண்டு போட்டுக்கிட்டு வேர்க்கம்பு தூக்கிட்டு அலையிறங்கி வருங்க இந்த நவீன காலத்துல திருட்டு பயல்களா. அதனால முள்ள மாதிரி பயல்களா இந்த வேலை தமிழ்நாட்டில் எடுக்காது. தமிழ்நாடு நாகரிக சமூகம், தமிழ்நாடு பகுத்தறிவு மாநிலம். நம்முடைய மாண்புமிகு மனோஜ் தங்கராஜுடைய கருத்தை வரவேற்கிறோம். நாடு வரவேற்கும், பகுத்தறிவு சமுதாயம் வரவேற்போம். நன்றி சார். நன்றி.